Hi everyone, I am Dr. Sanjay, consultant pediatrician at Pudhugai Star Hospital. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாமே பேபியை வச்சு தான் அட்வைஸ் பண்ணியிருப்போம், இல்லை சைல்டை வச்சு அட்வைஸ் பண்ணியிருப்போம். அந்த மெயின் அட்வைஸ் இஸ் ஃபார் த பேரண்ட்ஸ். நம்ம பேபி ஒரு சைல்டு வந்து ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருக்கான், இல்லை அடிக்கடி ஏதாவது சண்டை போடுறான், இல்லை பொருளை தூக்கி உடைக்கிறான், அவனுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது கேட்டுகிட்டே இருக்கான் அப்படின்னா அது வந்து பேரண்ட்ஸ் எப்படி எடுத்துப்பாங்கன்னா, சில பேரண்ட்ஸ் வந்து அடிச்சு இதெல்லாம் அவனுக்கு கிடையாதுடா அப்படின்வாங்க. லைக் கொஞ்ச நேரத்துக்கு தான் அவங்களோட அது எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் திட்டும் போது அவன் அமைதியாக இருப்பான், திருப்பி நீங்கள் போனதுக்கப்புறம் அவன் திருப்பி அதை உடைக்க ஆரம்பிக்க போகிறான். ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, அவன் உடைக்கிறான் இதெல்லாம் தெரியும் போதே நம்ம ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பண்ண ஆரம்பிக்கணும். லைக் அதுக்குன்னு அவன் கேட்குறத வாங்கி தரணும்னு அவசியம் இல்லை. அவன் கேட்குறான் அப்படின்னா சப்போஸ் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேறு பொருட்களுக்கு இது பண்ணணும், இல்லைனா நம்ம ஏதாவது அவனுக்கு பிடிச்சதை பண்ணி காமிக்கணும். இது மாதிரி அவனை பாசிட்டிவாக எமோஷன் வைஸ் அட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் லாங் டேர்முக்கு உங்களால் இந்த மாதிரி ஒரு சோஷியல் பாண்டிங் இருக்கும், லைக் சில்ட்ரன்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும். ஸோ இந்த அட்வைஸ் வந்து மோஸ்ட்லி பேரண்ட்ஸ்க்கு தான். நம்ம ஏதாவது அவனை ரொம்ப அடம் பிடிக்கிறான் அப்படின்னு போயிட்டு நம்ம பீடியாட்ரிஷியன் நிற்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து லைக் அவன் மெயினாக எதுக்கு பண்ணுவான்னா, மோஸ்ட்லி இந்த ஃபோனுக்கு தான் ரொம்ப அடம் பிடிக்கிறான் அப்படின்னா நீங்கள் ஃபோனோ டிவியோ அவாய்ட் பண்ணிவிட்டு லைக் வெளியே போய் அவனோட அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அதிகப்படுத்துறது, நம்மளோட பாண்டிங் அதிகப்படுத்துறது, நம்ம வெளியே கூட்டிகிட்டு போகிறோம் இதெல்லாம் எக்ஸாமின் பண்ணுறோம் அப்படின்னா லைக் பெட்டர் பாண்டிங் பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும்.